வெல்கம் பேக் டு மை சேனல். ஐஐடி சென்னையில் வந்து ஜனவரி 3 ஜனவரி 4 இந்த 2 நாளுமே வந்து ஓப்பன் ஹவுஸ்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. மேபி நேரம் போட்டு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எதிர்பார்க்குறோம். ஐஐடி சென்னை வந்து எல்லாத்தோட கனவு இது. நம்ம ஐஐடியை வந்து உள்ளே போய் எல்லாமே வந்து சுற்றி பார்த்து உங்களுக்கு எல்லா லேபை வந்து உங்களுக்கு நான் வந்து வீலாக் பண்ணுறேன். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஐஐடி அரேஞ்ச் பண்ணியிருக்கிற சாஸ்தாக்கு வந்து அவங்க கேம்பஸ் வந்து ஒரு பெரிய கேம்பஸ். அந்த கேம்பஸில் ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் 9 to 1 ஸ்லாட் பார்க்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஐடி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, பஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி எல்லாத்தோட கனவு என்னது, ஐஐடியில் படிக்கிறது. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவனே பாருங்கள், மான்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து ஒரு மாணவர்கள் இருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சேலமில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் வந்து சோனா காலேஜ், சோனா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, சோனா இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்கிடெக்ட் இருக்குது. அந்த சோனா காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து ஏன் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்போம். தம்பி, நீங்கள் சேலத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க? சார், நாங்கள் இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறமேட்டு காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம் சார். இதை பார்த்தா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம காலேஜில் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏதாவது இதுக்கு வந்து உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார்? அவங்க தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக கூட்டிகிட்டு வராங்க சார். அதனால் தனியாக வராமல் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க சார், சேஃப்டியாக. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காலேஜ்லேருந்து வரீங்க? சார், நானும் சோனா காலேஜாக படிக்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீதர். அதே மாதிரி ஐஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஐஐடியை பார்க்குறதுக்கு. அண்ட் எங்கள் காலேஜுக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற காலேஜுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சோனா காலேஜ் இன்ஜினியரிங் தான் வந்திருக்காங்களா? இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம். ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு எல்லா லேப்ஸ் இருக்கும், செம்மு டெம் இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் என்ன ஓரியன்டட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த லேபை வந்து நீங்கள் பார்க்குறது முக்கியம் இல்லை. முடிஞ்ச வரை வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்னென்ன அவங்க டீட்டெயில் கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஐஐடி சாஸ்தாவோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே இருக்காங்க. எஸ்பெஷலி ஈவன் சென்னையில் இருக்கிறவங்களே ரொம்ப ஈகராக இருக்காங்க. இதில் சென்னையில் ஸ்கூல் பேர் வந்து டிஏவி எஸ்எம் ஹோம். தேவி எஸ்எஃப் ஹோம். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் அக்காம்பலிஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் லெவல் என்னன்னு கேட்போம். நமஸ்தே, நான் டிஏவி எஸ்எம் ஃபோம்ரா கேளம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கேம்பஸ்குள்ளே வரத்துக்கு எல்லாராலையும் அலோவ் பண்ண முடியாது. இப்போது எங்களோட பிரின்ஸிபல் மேம், எங்களோட டீச்சர்ஸ் அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நிறையா பேருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஐடி மெட்ராஸ். இதுக்கும் இந்த செஷனை நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உள்ள பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சாஸ்தா கேம்பஸில் வந்து இறங்கியாச்சு. ஐஐடி இதை பார்க்குறதுக்கு சென்னை மட்டும் கிடையாது, ஈவன் தர்மபுரியிலேருந்து பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஈவன் தர்மபுரியிலேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு முதல்ல வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை வந்து பாராட்டுங்க. தர்மபுரியிலேருந்து சென்னை வரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அக்கறை இருக்கிற ஸ்கூல்னு நினைக்கிறேன். மேடம், அந்த ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க? சார், we are coming from Dharmaburi district, sir. We are students, we come the Chennai meet you IT scientists, the all project we are seeing the, sir. We are children's, very good children's. We are eagerly we will come the Chennai, sir. Thank you, madam. ஏதாவது ஒரு பாப்பா, நீங்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், இங்கே வந்தனால நீங்கள் என்ன கற்றுக்கிற போகிறீங்க? I am Evovia. I am coming from பேசுங்க. நான் ஈவோவியா. நான் வந்து சத்யா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் ஐஐடி காலேஜுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இங்கே இருக்க சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம்.
இப்போ தர்மபுரியிலேருந்து இங்கே எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் வர்றதுக்கு ட்ராவலிங் டைம்? 7 hours. 7 hours. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இது C5 லேப்னு சொல்கிறாங்க. C5 லேப்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, லேபில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு. ஸோ C5 லேப்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோட இன்வால்வ் பண்ணி அவங்களோட இன்னோவேஷன்ஸ்க்கான லேப். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து அவங்க காம்படிஷன் போகிறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து C5 லேப் சொல்கிறாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு காம்படிஷன் போகிறதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கடை கேட்போம், தம்பி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸு, இது என்ன மாதிரி லேப் தம்பி இது? நாங்கள் வந்து டீம் அபியான். ஸோ வாட் வி டூ இஸ் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். வி டேக் பார்ட் இன் 3 காம்படிஷன்ஸ். 3 காம்படிஷன்ஸில் போகிறோம். ஒன்று வந்து எங்களோட IGVCன்ற காம்படிஷன், இன்டெலிஜென்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள் காம்படிஷன். திஸ் ஹேப்பன்ஸ் இன் மிஷிகன், ரோச்செஸ்டர் எவ்ரி இயர். ஸோ இந்த பாட்டை நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு ஆட்டோனமஸ் லேண்ட் கோர்ஸில் போக விடுவோம். The competition is conducted in Oakland University by the US military. And one more project there is Bolt. And the golf cart வந்து எங்களோட ஸ்பான்சர்ஸ் கொடுத்தது. We made sure, as you see, there is no steering. We made sure that it runs autonomously inside the campus. நாங்கள் என்ன எய்ம் பண்ணுறோன்னா பஸ் கனெக்டிவிட்டியோடு சேர்த்து இதையும் த்ரூ அவுட் இன்ஸ்டி ப்ரொவைட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஒன் மோர் காம்படிஷன் விச் ஆர் பிளானிங் டு கோ இஸ் ரோபோ கப், விச் இஸ் 6 vs 6 ஆட்டோனமஸ் ஃபுட்பால். நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் அதை போகலான் இருக்கோம். ஸோ இட் இஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ உங்கள் நேம் என்ன, நீங்கள் எந்த இயர் எந்த டிபார்ட்மெண்ட் தம்பி? என் பேர் லலித். ஐ எம் இன் த செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து இந்த காம்படிஷன் போகிறீங்க. இப்போ வந்து இஸ் அ மல்டி டிசிப்ளினரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் நாட் ஓன்லி ஃபார் எலக்ட்ரிக்கல். இப்போ வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ ஹவு யூ அக்வயர் த நாலேஜ் ஃப்ரம் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஃப்ரம் இந்த இது வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் எண்டுக்கு வில் ரிலீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஆக்சுவலி இந்த டீம் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் என்ன தம்பி? டீம் ரெஜிஸ்டர் பண்ணி இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் இன் சம் 2016. எவ்ரி இயர் வில் ரிலீஸ் அப்ளிகேஷன்ஸ். எனி டிபார்ட்மெண்ட்லேருந்து யூ கேன் ரீட் அப், யூ கேன் லுக் அப் ஸ்டஃப் ஃப்ரம் த இன்டர்நெட் அண்ட் தென் ஜாயின். அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு யூ வில் ஹாவ் இன்டர்வியூஸ், யூ கெட் இன் அண்ட் சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் ஸ்டூடெண்ட் ரன். What is நம்ம ஒரு இன்னோவேஷன் லேபுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து ஐஐடியில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா லேப்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு வாலண்டியர் இருக்கார், முதல்ல அவரை பற்றி கேட்போம். தம்பி உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் மோகன்குமார். இங்கே கிராஜுவேட் ட்ரெயினியாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஷாப் என்னென்ன சென்டர் ஃபார் இன்னோவேஷனில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டியாக பார்க்க போகிறோம். இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவோம். சென்ட்ரல் ஸ்கில் ட்ரைனிங்லேருந்து இப்போதைக்கு அவங்க ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஓரியன்டடு லேபு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்டே வந்து மோல்டிங் மெத்தட் தான் நினைக்கிறேன். இந்த கிளே தான் சிம்பிளாக போட்டிருக்காங்க, கிளே மாடலிங்னு. ஸோ கிளே மாடலிங் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அவங்க டிசைன் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம லேப் ஃபுல்லாக பார்க்குறோம். அங்கே இருக்கிற வாலண்டியர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு.
ஆக்சுவல் ஈவன் ப்ரொஃபஸராக இருந்தே வந்து நானே வந்து வாட்டர் ஜெட் மிஷின் பார்த்ததில்ல. இதான் வந்து வாட்டர் ஜெட் மிஷினிங், அதாவது வாட்டரோட ப்ரெஷர்லேயே வந்து மிஷினிங் ப்ராசஸ் நடக்கிறது. அப்படியே சொல்லுங்கள், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்கள். இந்த அப்ரேசிவ் மிஷின் பற்றி நம்ம வாலண்டியர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திஸ் இஸ் வாட்டர் ஜெட் மிஷின். அங்கே நம்மளுக்கு எது பேசிக் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் வேணும். ஆர்ஓ வாட்டரில் தான் நம்ம வந்து வாட்டர் கட் பண்ணுறோம். இது வந்து அங்கே இருக்கிறது வந்து ஆர்ஓ பவர் பிளான்ட். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அங்கே டேங்க் இருக்குது, வெளியே ஸ்டோரேஜ் டேங்க். அதில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சில்லர்னு ஒரு மிஷின் இருக்கும். சில்லர், திஸ் இஸ் சில்லர் மிஷின். இங்கே வந்து 12.5 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வாட்டரோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஹை ப்ரெஷர் தான். இங்கே வந்து ஹை ப்ரெஷர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30.4 HP வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்கும். சொல்லுங்கள். இதுதான் இதில் அப்ரெசிவ். இந்த அப்ரெசிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வாட்டரோட ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் அப்ரெசிவ் மெட்டீரியல் கொடுத்தா தான் ஒரு மெட்டீரியலை ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியும். அதுக்காக இதுதான் அப்ரெசிவ். அண்ட் திஸ் இஸ் தம்பி சொல்கிற அப்ரெசிவ்னா வந்து சிம்பிளாக உங்களுக்கு என்ன சொன்னோன்னா, அப்ரெசிவ் விஷயம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து சாணம் பிடிக்கிற கல் பார்த்துருக்கீங்களா, அதில் சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கல் வந்து கட்டிங் பண்ணும். அதை தான் வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து அப்ரெசிவ்னு சொல்லுவாங்க. அப் டு 100 mm வரைக்கும் நம்ம இதில் கட் பண்ண முடியும், வாட் எவர் மெட்டீரியல்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு டெமோ வந்து அப்ரெசிவ் என்னென்னா, முதல்ல வந்து ஆக்சிஸ்லேருந்து நம்ம எந்த இடத்துல ஒரு ஒர்க்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாசில் வழியாக வந்து வாட்டரோட ப்ரெஷர் வரும். இந்த சைமில்டேனியஸாக வந்து இங்கே அப்ரெசிவ் பார்ட்டிக்கல் வரும். ஸோ அப்ரெசிவ் பார்ட்டிக்கல் வித் வந்து ஹை ப்ரெஷரோட வாட்டர் வர்றதுனால நமக்கு தேவையான மிஷின் வந்து கட்டிங் ஆகும். இப்போ பாருங்கள், வாட்டர் அப்ரெசிவோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட தெரியும். பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வந்து வாட்டர் வருது. இந்த வாட்டர் ஹை ப்ரெஷர் வரும்போதே சைமில்டேனியஸாக என்ன இருக்குன்னா இந்த அப்ரெசிவ் பார்ட்டிக்கல் வரும். மேக்ஸிமம் வந்து ஹை ப்ரெஷர்லே வந்து கட்டிங்கோட இந்த அப்ரெசிவ் பார்ட்டிக்கல் வர்றதுனால உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நடக்கும். அங்கே போகும்போது சொல்லுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட இதெல்லாம் நான் மெக்கானிக்கல் ப்ரொஃபஸர் தெரிஞ்சது சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா ஐஐடி வந்து ஓப்பன் ஹவுஸ் பண்ணனால வந்து எல்லாருமே வந்து இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இது வந்து ஆட்டோபட் சிஸ்டம், ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஷாப்ஸு. நான் யூஸ்வல் வந்து எல்லா ஓல்டு மெத்தட் மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. போக வந்து இவங்ககிட்ட வந்து என்ன புதுசாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து இது ட்ரெடிஷ்னல் லேத்து, அது எல்லா இடத்துலையும் வந்து லேத்து இருக்கும். பட் வந்து இங்கே வந்து என்ன ஐஐடிக்கு இதுக்குன்னா, நார்மல் எல்லா இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் யூஷுவல் லேத்து இருக்கும், கேப்ஷன் எல்லா லேத்தும் இருக்கும். பட் இவங்ககிட்ட வந்து சிஎன்சி ரிலேட்டடில் மிஷினரிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து சிஎன்சி மிஷின்ஸு, சிஎன்சி லேத்து, இது சிஎன்சி மில்லிங்கு. இப்போ வந்து நம்ம ஐஐடி இருக்கோம். இந்த இதில் வந்து இப்போ சப்போஸ் வந்து வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணணும்னு நினச்சா இங்கே பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். இங்கே சென்ட்ரல் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே எங்கள் ஸ்கில் ட்ரைனிங் லெவல்லே அதை வச்சு நம்ம வந்து அது மூலியமா அதுக்கு ப்ரொசீஜர் என்ன சார்? இப்போ அவுட் சைடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எங்கள் ஹெட்டை இது கைட் பண்ணி அவங்க மூலியமாக வந்தால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். Beloved students, at the outset I am very thankful to teacher Zakir Hussain sir. Zakir Hussain sir is a visionary teacher that cares for the students. I have been an alumni of IIT Madras. I studied my PhD in the Department of Chemistry. And IITs are a gateway to go abroad. Means when you land in IIT, you will have greater exposure to the world. So, as teacher Zakir Hussain sir has felt, all students, including graduate students, postgraduate students, should have that desire to land in IITs. IITs are the pride of India. Five is one only. Cardio and solvent, then and replace. Then or the
cooking, right? You have to cook, so for that you need steaming. This is for like if you need heating to supply external energy, this is heating cylinder. You have to use some kind of temperature you can set. This is the rotation speed. You can put a magnetic pellet there. Here a magnet will be there, so it will rotate means its pellet will rotate. So by that it will stir, you don't need to stir by hand. Okay, this is heating stirs. Some no need heating. Room temperature if you want to stir, this is artist stirs. Okay. முக்கியமான பிரான்ச் கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பிரான்ச் வந்து எல்லாரோட கனவு வந்து